போட்டியை காண வந்திருக்கும் ஏஎஸ் மணி சன் மொபைல்ஸ் ஏர்வாடி போட்டி நடத்த விளம்பர உதவி செய்த ஏஎஸ் மணி சன் மொபைல்ஸ் ஏர்வாடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்களது மொபைல் போனை ரீசார்ஜ் பண்ண வேண்டுமா, சர்வீஸ் செய்ய வேண்டுமா, உடனே அணுகும் சன் மொபைல். திரு ஏஎஸ் மணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஏ பிரிவில் இரண்டாவது போட்டி திசையன்விளை மற்றும் டோனாவளிக்கு இடையிலானது. இந்த போட்டி முடிந்த அடுத்த கிழமை அவர்கள் விளையாட்டுத்திறனுக்கு வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு முதல் அழைப்பு. This is the first time to the teams. திசையன்விளை and டோனாவளி. அற்புதமான ஆட்டம். 3 புள்ளிகளை நெல்லை பிரான்ஸ் அணியை சேர்ந்த திரு ஜெசோடியான் அவர்கள் தட்டி சென்றார். 3 புள்ளிகள் நெல்லை பிரான்ஸ் அணியினருக்கு 3 புள்ளிகள். நெல்லை பிரான்ஸ் 3 பணகுடி 1. ஒரு புள்ளி பணகுடி அணியினருக்கு. 2 அணி வீரர்களுமே சமபலம் வாய்ந்த வீரர்கள். திசையன்விளை வீரர்களும் டோனாவூர் அணி வீரர்களும் தங்களை தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக விளையாட இருக்கும் திசையன்விளை டோனாவூர். 2 அணி வீரர்களும் உங்களை தயார் நிலையில் அடுத்த போட்டி அன்னை பர்னிச்சர்ஸ் ஏர்வாடி டோனாவூர். 2 அணி வீரர்களும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு முதல் அழைப்பு. அன்னை பர்னிச்சர்ஸ் ஏர்வாடி டோனாவூர். எனக்கு காயெல்லாம் வெட்ட தெரியாது. நான் மட்டும் என்ன பிறக்கும் போதே கத்தியோடயா இல்ல, நான் காம்பை எடுத்துட்டேன், சும்மா வெட்டி மட்டும் வைங்க. சரி சரி, சீக்கிரம் காசு எடுத்தா. அணி வீரர்கள் 2 வெற்றி புள்ளிகளும் நெல்லை பிரான்ஸ் 3 வெற்றி புள்ளிகள். 2 3 நான் உங்க சாப்பிட்ட தேடி கண்டுபிடிச்சு என் சாரி பிளவுஸ் அயன் பண்ணிட்டேன். நீங்க பாதி வீழ்ச்ச கூட வெட்டல. வராதுன்னு நினைச்சா வராதுதான். நெல்லை பிரான்ஸ் அணிக்காக இயேசுவடியா. நான் உங்களை வெட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு மெதுவா வெட்டுறீங்களோ என்னமோ. இனிமே நாங்க வெட்டி அதை பொறிச்சு உங்களுக்கு தர்றதுக்குள்ள எனக்கு நேரம் ஆயிடும். எனக்கு பணகுடி வீரர் பல ஆண்டுகளாக இந்த மண்ணில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அற்புதமான ஆட்டம். 1.2 பணகுடி. 1.2 பணகுடி. தயவுசெய்து சேர் மேல ஏறி நிற்கானா கீழே இறங்குங்க. தயவுசெய்து கீழே இறங்கு. இல்ல சேர முன்னாடி போட்டு வந்து உட்கார்ந்து பாருங்க. 2 அணிகளுமே தலா 3 புள்ளிகளை பெற்று சம பலத்துடன் விளையாடி வருகின்றனர். ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் போட்டி இது. தென் மாவட்டங்களின் சிறந்த 8 அணிகள் பங்கேற்கும் கபடி போட்டி இது. அற்புதமான அலை. ஒரு புள்ளி. 1.2 பணமுடி.
நெல்லை பிரெண்ட்ஸ் அணி வீரர் மிகவும் அற்புதமான விளையாட்டை ஆடி கொண்டிருக்கிறார். இவருக்கு வெற்றி புள்ளி கிடைக்குமா? படிக்கிறது தமிழ், இதை பெருசா இங்கிலீஷ்ல சொல்ற, நீ எதுக்கு தமிழ்ல சேர்ந்த? அங்கதான் இடம் இருந்துச்சோ. மீண்டும் ஒரு புள்ளி பணபடி அணியினருக்கு. தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் நான் தமிழ் இலக்கியத்தை சேர்ந்தேன். ஒழுங்கா தமிழ்ல பேசுறா. இது வரைக்கும் எல்லா பேப்பரும் பாடம் பண்ணிக்கியா? அழகியர் இல்ல மனிதன், அரை மனிதன். முழு மனிதன் தான். நீ? நானும் முழு மனிதன் தான். சமஸ்துக்கு சராசரி 2 அரியர் எழுதுறோம். ஏதோ பெரிய புள்ளி வருதுன மாதிரி சொல்றிய. சராசரி எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்ற. அப்புறம் பிரதர், நீ பிரதர்னு சொன்னாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன பிரதர், உங்க வாத்தியார் எங்களை எல்லாம் அவ்வளவுதான் விட்டுருங்க. சூப்பர் டேங்கிள் 2 புள்ளிகள். ஆமா பிரதர்னு சொன்னாரு. அப்புறம் நான் பொதுவா என்ன மறைச்சு பார்த்தாரு. ஒன்றுமே வராத. வீட்டுல அப்பாவும் வருத, காலேஜ்ல வாத்தியார் கேள்வி பண்ற. உனக்கு விவசாயே கிடையாதுடா. எனக்கு மற்ற எல்லாருமே விட நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் அதிகம். அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்க. சரி நேரமா இருக்கு, நீ உன் கிளாஸுக்கு போறேன். சந்திரவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து 2 நாள் 2 புள்ளிகள் பணகுடி அணியினருக்கு 2 புள்ளிகள். ஏதாவது பண்ண முடியும். சந்திரோட இருந்துட்டு வரணும். அப்படி என்ன நடந்துச்சு? வீட்டுக்கு குடிச்சிட்டு வராங்க. பணகுடி 7, நெல்லை பிரெண்ட்ஸ் 5. ஆனா அவருக்கு 6 மாசமா அற்புதமான ஆட்டம். 6-7 பணகுடி 7, நெல்லை பிரெண்ட்ஸ் 6. சம பலத்துடன் இதோ மீண்டும் ஒரு அற்புதமான டோனாவூர் அணியினரும் தங்களை தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்னை பர்னிச்சர் ஏற்பாடு அணியினரும் டோனாவூர் அணியினரும் தங்களை சரிவாணி நேரமாயிட்டு சந்திர பக்கத்துல போய் படுத்து தூங்கு. நாளைக்கு பேசலாம். சரிம்மா. மீண்டும் ஒரு புள்ளி பணகுடி அணியினருக்கு. தன்னோட வீரத்தை நிலநாட்ட ஆம்பளை மிருகத்தை விட மோசம். ஆள்கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறது? அவரை அடிச்சா நம்ம பொண்ணு தாங்குவானா? அற்புதமான ரைட். 1.2 நெல்லை பிரெண்ட்ஸ். 9-7 பணகுடி 9, நெல்லை பிரெண்ட்ஸ் 7. மிகவும் விறுவிறுப்பான ஆட்டம். நம்ம பொண்ணோட வாழ்க்கை 2+2 4 points to பணகுடி. 2+2 4 points to பணகுடி. டைம் அவுட். பொண்ணு கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 பிள்ளை தானே வச்சுக்காங்க. எல்லாரும் அவங்க பிள்ளைய செல்லமா தான் வளர்ப்பாங்க. அதுக்காக செல்லமா வளர்த்தேன்னு வேலை செய்யாம இருக்க முடியுமா? என்னமா சொல்லுவ? எவ்வளவுதான் செல்லமா வளர்த்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கு 2 அணி வீரர்களுமே தங்களது முழு பலத்தை கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். பாக்குற போது இருக்குமா? நான் தினமும் போன் பண்ணி பேசுறேன். ஆனாலும் இதற்கு அடுத்தபடியாக ஆட இருக்கும் அன்னை பர்னிச்சர் அணி வீரர்களும் டோனாவூர் அணி வீரர்களும் தங்களை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சந்தோஷமா இல்லப்பா.
காலையில இருந்து மறுபடியும் வேலை போதும் எனக்கு இந்த பணம் நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் 9 பணகுடி 14 இல்லையா, உன் மாப்பிள்ளை இல்லையா? செல் அவுட். தயவுசெய்து வீரர்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஒரு அம்பையருக்கு 4 அம்பையர்கள் இருக்கிறார்கள். லோனாரம் வீரர்கள் உங்களது விளையாட்டை மட்டும் விளையாடணும். எப்பவும் நீங்க தான் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு அம்மா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. வேணாம்ப்பா, நீங்க அவர்கிட்ட போய் கேவலப்பட வேண்டாம். அப்ப என்னதான் பண்ண சொல்றேன்? எனக்கு வாய்ச்சவரு சரியில்லைப்பா, நான் நம்ம வீட்லயே இருந்துக்கிறேன். அவரு உனக்கு கூட ஒன்றாசியா விறுவிறுப்பான ஆட்டம். இல்ல அம்மா, நான் எதுக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. பணகுடி 14 நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் 10. நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம்னா சொல்லுங்க. தயவுசெய்து அம்பையரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மிகவும் சிறந்த அம்பையர் தாங்க வந்து அம்பையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேப்பா, நான் ரூமுக்கு போறேன். அற்புதமான படி. மேலும் ஒரு புள்ளி பணகுடி அணியினருக்கு. இதற்கு அடுத்ததாக ஆட இருக்கும் அன்னை பர்னிச்சர் அணிவீரர்களும் டோனாவர் அணிவீரர்களும் தங்களை தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சொல்லி கட்டுப்பட்டு முடிவெடுக்க கூடாதுங்க. ரைடர் டவுன் 1.2 பணகுடி. கத்தி வச்சு வட்டி இருக்கா முதல்ல மாப்பிள்ள இவளை வெட்டினாரா இல்லையான்னு தெரியலையே. ஒரு பக்கம் பார்த்தா இவரே கத்தி எடுத்து தன் கையை வெட்டிட்டான்னு சொல்ல போடுங்க. அப்படி கூட நடந்துக்கலாம். என்ன பேசுறது? என் பிள்ளை பத்தி அப்படி பேசாது. அதிகம் இல்லைங்க, இப்படி எல்லாம் சொல்றீங்க. 1.2 நம்ம பிள்ளைய மாதிரி நான் வளர்த்துட்டோம். அங்க போய் அதுக்காக அவர் நம்ம வீட்டிலே வச்சுக்கிறாங்க. ஒரு புள்ளி நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் 11. என்ன சொல்ல வர? நாம வயசானவங்க வாழ வேண்டிய அப்புறம் அவன் என்ன செய்வான்? இந்த பாரு ஏசிக்கு போட்டு பேசி கோவத்தை காப்பாடு. உண்மையை சொன்னா எனக்கும் அம்மா வீட்டுக்கு தான் நானும் கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன். ஹாய் அனிதா, எப்படி இருக்க? ஹாய் ரூபா. ஒரு புள்ளி நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் அணியினருக்கு டைம் அவுட் பை பணகுடி. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 12-17 கட்டுப்படுத்த யாரும் கிடையாது. நான் ஃப்ரீ பேர்ட், என் இஷ்டப்படி வாழ்றேன், சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு உங்க 2 பேருக்கும் மியூச்சுவல் டிவோர்ஸ்? ரீசன் இன்கம்பேட்டிபிலிட்டி. இன்கம்பேட்டிபிலிட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத நிலைமை. அவருக்கு அடிமை மாதிரி என்னால வேலை செஞ்சு கொட்ட முடியாது, அவருக்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, எனக்கும் முடியல. இதற்கு அடுத்த போட்டி அன்னை பர்னிச்சர் ஏர்வாடி டோனாவூர். 2 அணி வீரர்களை தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடைசி 5 நிமிடம். கடைசி 5 நிமிட ஆட்டம். பணகுடி 17. ஆசையா செய்யும் போது நம்ம பிள்ளைகளுக்கு அன்பா பணிவிட செய்யும் போது நமக்கு சந்தோஷமா தானே இருக்கும். இதுதான் ஸ்லேவிஷ் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதான் அடிமை புத்தி. ஏன் நம்ம மட்டும் வீட்டு வேலை செய்யணும்? அவங்களும் செஞ்சாதான் என்ன? நாம மட்டும் எதுக்கு அவங்களுக்கு செய்ய பணிவிடல சந்தோஷப்படணும்? அவங்களும் நமக்கு பணிவிட செய்யறதுல சந்தோஷப்பட்டா என்ன? ஆணும் பொண்ணும் ஒண்ணுதானே? நீ சொல்றது வேடிக்கையா இருக்கு. ஆணும் பெண்ணும் ஒண்ணும் இல்லை. ஒவ்வொரு மாசமும் அந்த 3 நாட்கள் நாம தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு.
நாம தான் 10 மாசம் பிள்ளைய சுமக்க வேண்டியிருக்கு. உடல் ரீதியா மன ரீதியா நம்ம வித்தியாசமானவங்க. தாய் பாசத்தை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்களே தவிர தந்தை பாசத்தை பத்தி யாரும் பேசுறது இல்லை. நீ காலேஜ் டேஸ்லயே மேடையில நல்லா பேசுற. கடைசி 4 நிமிட ஆட்டம். அதை விட ஆம்பளை குடுமாப்பிள்ளைமாங்க. பொண்ணுங்க தான் பாவம் வாழ வெட்டி ஆயிடுறாங்க. பட்டகுடி 17, அவருக்கு கல்யாணம் நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் 12. தெரியாதுன்னு சொல்லாத. அவருக்கு கல்யாணம் ஆகாது. அவரோட சேர்ற வழியை பாரு. கல்யாணம் ஆயிட்டா 1.2 படகுடி. டைம் அவுட். நீங்க சாயந்தரம் எப்ப வருவீங்களோ எப்படி வருவீங்களோ உங்ககிட்ட பேச முடியுமோ என்னமோ காலையிலே வந்துட்டேன். வாணியும் சந்திரமும் நல்லா இருக்காங்களா? இதற்கு அடுத்த போட்டியாக அன்னை பர்னிச்சர் சேர்வாடி டோனாவூர். 2 அணி வீரர்களும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போட்டி முடிந்தவுடனே நீங்கள் ஆடுகளத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடைசி 3 நிமிட ஆட்டம். படகுடி 18, நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் 12. 18, 12. கடவுளுக்கு பயந்து யார் நடக்கிறவங்க அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பிரச்சனை? எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த விளையாட்டை நடத்துவதற்கு உதவிகரமாக இருந்த நன்கொடை குறைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாணி நாளைக்கே இங்க வருவார். வித்தியாசமான பொண்ணா வருவார். தேங்க்யூ மாமா. Last 2 minutes. கடைசி 2 நிமிட ஆட்டம். கடைசி 2 நிமிட ஆட்டம். இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்க ஆட்டத்தில் பணவெளி அணியினர் 19 வெற்றி புள்ளிகளுடன் அதனை எதிர்த்து ஆடக்கூடிய நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் அணி வீரர்கள் 12 வெற்றி புள்ளிகளுடன் உள்ளனர். 12, 10, 20. நம்ம வீடு 2WR தபால்பட்டி 134 சேலம்பேட்டி 2 தமிழ்நாடு. அந்த நம்ம வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஓடிச்சு. இந்த 1 வருஷத்துல உங்களுக்கு கொஞ்சம் கிளர்ச்சி அனிதா எப்படி Last minute to play. Last 1 minute. கடைசி 1 நிமிட ஆட்டம். பணகுடி 20, நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் 12. மேலும் ஒரு புள்ளி பணகுடி அணியினருக்கு. பணகுடி 21, நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் 12. இதற்கு அடுத்த போட்டியாக அன்னை பர்னிச்சர்ஸ் டோனாவூர். 2 அணி வீரர்களும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போட்டி மிகவும் அற்புதமான ஆட்டம். 4 புள்ளிகள் பணகுடி அணியினருக்கு. 2+2 4 புள்ளிகள் பணகுடி அணியினருக்கு. ஆமா, இந்த வாரம் எங்க வீட்டுல பேட்டரி வெட்டிட்டு ஒண்ணு இல்லையே, அதுக்கு வரல. மாலா ஐயாவுக்கு காப்பி போட்டு கொடுப்போம். சரிங்க. இதுக்கு வந்தேன்னா என்ன விஷயம்? பையன் சொல்லுங்க. நம்ம பொண்ணு அனிதா நல்லா இருக்கா ஐயா? நல்லா இருக்கா? அனிதாவை போட்டி முடிவடைந்தது. பணகுடி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக அன்னை பர்னிச்சர்ஸ் ஏர்வாடி டோனாவூர் 2 அணி வீரர்களும் உடனடியாக ஆடுகளத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு இறுதி அழைப்பு. அன்னை பர்னிச்சர்ஸ் ஏர்வாடி டோனாவூர். அது முடிஞ்ச